Hello? Hello? Hello, doctor? Hello, doctor. FM ரெயின்போ 101.4 நேரம் சரியா 3:03 ஆகிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். இதய ஆரோக்கியம் குறித்து இதய நல மருத்துவர் டாக்டர் பிரீத்தம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இணைந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா பிபி சுகர் அப்படிங்கிற மாதிரி ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறதுமே ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஸோ அதற்கான முக்கிய காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க டாக்டர்? ஹார்ட் அட்டாக் என்கிறது ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில் கொழுப்பு சத்து படிந்து அது ஹார்ட்டுக்கு போகிற ரத்தத்தை குறைச்சி அதனால வர அட்டாக் தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறது. அது யூஸ்வலாக சடனாக வர்றதுனால தான் மேஜர் ப்ராப்ளம் வருது. ஸோ இதுக்கு ஆன மெயின் ப்ராப்ளம் கொழுப்பு சத்து படிகிறது. ஓகே. அந்த கொழுப்பு சத்து படிகிறதுக்கான முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அங்கிறது மெயினாக சுகர், பிளட் ப்ரெஷர், ஃபேமிலியில் யாருக்காவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது, ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். ஓகே. ஸோ இது அந்த ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்டது முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது இந்த கொழுப்பு சத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஓகே. இது யங்ஸ்டர்ஸ்க்கு கூட இப்போ இளம் வயதினருக்கு கூட இந்த மாதிரியான விஷயங்கள் வருது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க டாக்டர்? இளைஞர்களுக்கு வர்றதுக்கு முக்கியமான நம்ம ஹார்ட்டில் இருக்கிறது ஒரே ஒரு வியாதி, ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய் பிளாக்கேஜ், கொரோனரி ஆர்டரி டிசீஸ்ங்கிற சொல்கிறது அந்த ப்ராப்ளம் மட்டும்தாங்கிறது இல்லை. ஓகே. சடன் கார்டியாக் டெத் அப்படின்னு சொல்கிறது, சடனாக அன்கான்ஷியஸ் ஆகுறது, அதுக்கப்புறம் டெத் ஆகிறது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறோம். இது இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் மட்டும்தான் ஒரு முக்கியமான காரணங்கிறது இல்லை. அது ரெண்டாக பிரிக்கலாம். ஏஜ் லெஸ் தென் 30 இயர்ஸ், ஏஜ் மோர் தென் 30 இயர்ஸ். ஏஜ் லெஸ் தென் 30 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு சில ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் லைக் ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமையோபதி, ஹார்ட்டோட சதை இன்க்ரீஸ் ஆகுறது, அது சில ஜீன்ஸ், சில சேனலோபத்திஸ்ன்னு சொல்கிறது, அதாவது ஹார்ட்டில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் மெயின்டைன் பண்ண வேண்டிய செல்ஸ்லாம் தப்பாக ஃபயர் ஆகுறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் சம்டைம்ஸ் ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப அப்பேரண்ட்டாக இருக்காது. ஆனால் வளர வளர சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் மோர் அண்ட் மோர் அப்பேரண்ட். அப்போ ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு ஃபிசிக்கல் மென்டல் ஸ்ட்ரெஸ் எது வந்தாலோ அது ஆக்டிவேட் பண்ணி அந்த சமயத்தில் ஹார்ட் ரேட் திடீர்னு ஃபாஸ்ட் ஆகுறது, வென்ட்ரிகுலர் அரித்மியான்னு சொல்கிற கண்டிஷன்னால சம்டைம்ஸ் பிரெயினுக்கு பிளட் சப்ளை இல்லாமல் சடனாக ஃபால் ஆகலாம். இட் கேன் ஆல்சோ சம்டைம்ஸ் ரிசல்ட் இன் டெத். இது எஸ்பெஷலி யங்கர் பேஷண்ட்ஸில் இதுதான் மோர் லைக்லி ப்ராப்ளம். ஸ்டில் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்குற ட்ரெண்ட் என்னென்னா, ஈவன் இன் யங்கர் பேஷண்ட்ஸ் இந்த ஹார்ட் அட்டாக், அதாவது ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய் பிளாக்கேஜ்னால சடன் டெத் ஆகிறதும் மோர் காமனாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மோர் டு டூ வித் சேஞ்ச் இன் த லைஃப் ஸ்டைல். we are more used to now more stressful life. எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஹை அச்சீவ்மெண்ட் பண்ணணும், எதுக்கு எடுத்தாலும் ஓடிக்கிட்டு இருக்கிறது, இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. திஸ் ரிசல்ட்ஸ் இன் மோர் அண்ட் மோர் டேமேஜ் டு த ஹார்ட். அண்ட் அதனால ஒரு ஹார்ட் அட்டாக் யங்கர் ஏஜ் குரூப்ஸில் வர ஆரம்பிக்கிறது. எஸ், நீங்கள் லைஃப் ஸ்டைல் சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டு சாப்பாடை விட ஜங்க் ஃபுட்டை தான் அதிகமாக நம்ம சாப்பிட்றோம். அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ப்ரெஷருமே இருக்கிறதுனால இதெல்லாமே ஒரு காம்பினேஷன் ஆஃப் இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா டாக்டர்? டெஃபினட்டாக. ஸோ அதான் ப்ரீவியஸாக ஒரு ஃபிக்ஸட் ஹார்ஸ் ஒர்க்கு, நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பெரிய டார்கெட்ஸ் இல்லை, ஒரு அந்த மாதிரி இருக்கும்போது இட் வாஸ் அ வெரி கம்ஃபர்டபுள் லைஃப் தட் வி ஆர் ஹெட்டிங் டு. இப்போது இட் இஸ் மோர் பிகம் லைக் அ டார்கெட் ஓரியன்ட். நம்ம இந்த நம்பர்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாமே இட் இஸ் மேக்கிங் அஸ் மோர் அண்ட் மோர் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் அவர் செல்ஃப். பேசிக்லி எக்ஸசைஸ் சரியாக பண்ணுறதில்ல, டயட்டு சேஞ்ச் ஆகிடுது, எது கையில் கிடைக்குதோ
கிடைக்குதோ சாப்பிடணும், ஃபாஸ்ட்டாக பண்ணி சாப்பிடணும். நம்மளுக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லை, நம்ம என்ன அவைலபிளாக இருக்கோ எடுத்து சாப்பிட்றோம். அண்ட் ஈஸிலி ஆக்சசபிள் ஃபுட்ஸ்னால் கேன்டீனில் போனால் நம்மளுக்கு ஜங்க் ஐட்டம்ஸ் தான் மெயினாக மோஸ்ட் ஆஃப் த டைம் அவைலபிளாக இருக்குது. இந்த ரிப்பீட்டட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் லைக் சமோசா, கச்சோரி, அந்த மாதிரி ரிப்பீட்டட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ நாட் அபவுட் த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், இட் இஸ் டைப் ஆஃப் கொலஸ்ட்ரால். இதெல்லாம் வந்து ஒரு அன்ஸ்டேபிள் கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரிஸ்க்கை அதிகப்படுத்தும். அன்ஸ்டேபிள் கொலஸ்ட்ரால் தான் மெயினாக வந்து உடஞ்சி அது டோட்டலாக வந்து பிளட் வெசல்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ரிஸ்க் அதிகம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் வை ரீசென்ட்லி வி ஆர் சீயிங் தட் மெனி பீப்புள் ஆர் ஹேவிங் அட்டாக்ஸ் அட் அ யங்கர் ஏஜ். ஓகே, எக்ஸசைஸ் சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது சார். இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா யங் ஏஜில் இருக்கிற பீப்புள், டீனேஜர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த ஜிம் எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஓவராக அதிகமாகவே அவங்க வந்து பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த நியூஸஸில் பார்த்தீங்கன்னா பாடி பில்ட்டாக இருக்கிற பீப்புளே வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி இறக்குறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ எக்ஸசைஸுங்கிறது அது டியூரேஷன் என்ன, அதை வந்து அதிகமாக பண்ணுறதுனால ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுதா அப்படின்ட்டு? எக்ஸசைஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ், ஐசோடானிக் எக்ஸசைசஸ்ன்னு சொல்கிறது ஜென்ரலாக பிடிக்கிறது. இதில் வந்து வாக்கிங், ஜாகிங், ட்ரெட்மில் அதெல்லாம் வந்து ஐசோடானிக் எக்ஸசைசஸ். இதெல்லாம் வந்து பாடிக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்காது, ஹார்ட்டுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்காது. ஆக்சுவலி இதெல்லாம் கார்டியோ எக்ஸசைஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காகவே சொல்கிறது. இதில் வந்து ஹார்ட் வந்து ஆக்சுவலி ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ்ஸ் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணும்போது. வேறஸ் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ், அதாவது புல்அப்ஸு, புஷ்அப்ஸு, வெயிட் பில்டிங், பாடி பில்டிங் எக்ஸசைசஸ், இதெல்லாம் வந்து நாட் நெசசரிலி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஹார்ட். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரெயின் அதிகமாகும். ஸோ ஆல்ரெடி பீப்புள் ஹூ ஆர் ப்ரோன் ஃபார் ப்ராப்ளம்ஸ், ஒரு அவங்களுக்கே தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஹார்ட் கண்டிஷன், அவங்களோட என்ன கண்டிஷனுங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஹார்ட்டில் சதை வளர்ந்துருக்கிறவங்களுக்கு, இல்லை ஹார்ட்டில் வேல்வில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, இல்லை இன்னும் ஜெனட்டிக் கார்டியோமையோபதிஸ்னு சொல்கிறது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு திடீர்னு ஸ்ட்ரெயின், இந்த மாதிரி ஒரு ஹெவி பில்டிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது அது கேன் ரிசல்ட் இன் சடன் வர்சனிங் ஆஃப் த ஹார்ட் கண்டிஷன்ஸ். அதனால் சடனாக ப்ராப்ளம் வரதுக்கான ரிஸ்க் அதிகம். ஸோ ப்ராப்பர் எக்ஸசைஸ் சூஸ் பண்ணணும், அது கரெக்டாக பண்ணணும். ஓகே சார். இப்போது முன்னாடியே தெரியாததுனால சடனாக நம்ம பண்ணும் போது இந்த மாதிரி வேர்சன் கண்டிஷன்ஸ்லாம் நடக்குது. ஸோ எப்போலேருந்து நம்ம வந்து இந்த ஹெல்த் செக்கப்போட இந்த ஹார்ட்டுக்கான செக்கப்புமே நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லது? எந்த ஏஜ்லேருந்து? இதில் வந்து மோர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், அதாவது யாருக்கு சீக்கிரமாக பார்க்கணும், யாருக்கு லேட்டாக பார்க்கணுங்கிறது இருக்குது. ஃபேமிலியில் நிறைய பேருக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்குது, அப்பாவுக்கு இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது, பிரதருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்கள சீக்கிரமாகவே ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ ரீசெண்ட் அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி 2026 கைட்லைன்ஸில் வந்து அவங்க தே ஆர் டெல்லிங் டு ஸ்டார்ட் இது அட் ஸ்க்ரீனிங் ஆஃப் கொலஸ்ட்ரால் அட் த ஏஜ் ஆஃப் 18 years. ஸோ I don't know how practical it will be for our country, but if I have to recommend, at least once screening has to be done as soon as adulthood occurs. 20 yearsலேயே நம்ம ஒரு வாட்டியாவது ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கணும் கொலஸ்ட்ரால். அது மெயினாக ஏன்னா சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆர் மாடிஃபையபிள், அதாவது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அதுவே டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்லாம் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஏர்லியாக கண்ட்ரோல் பண்ணும்போது அதோட சான்சஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஹார்ட் டிசீஸை நம்ம சிக்னிஃபிகண்ட்டாக ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ எந்த ஏஜ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ஈவன் அட் த ஏஜ் ஆஃப் 2 years 3 years, சில பேருக்கு வெரி ஹை கொலஸ்ட்ரால் ஃபேமிலியில் 190க்கு மேலே இருக்குது, கண்டினியூஸாக இருந்துட்டு அவங்களுக்குலாம் 2 years 3 years கூட ரெக்கமெண்ட் பண்ணுற சில கைட்லைன்ஸ் இருக்குது. ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள். அட்லீஸ்ட் அந்த மாதிரி ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு மேபி 10 years ஆகுது ஒரு வாட்டி கொலஸ்ட்ரால் எடுத்து பார்க்கலாம். இல்லைன்னா ஜென்ரலாக 18 years ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி நம்ம வந்து ஹார்ட் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது பிளாக்கேஜ் இருக்குது இல்லைங்கிறதுக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுனா ஒரே ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் தான் இருக்குது, அது ஆஞ்சியோகிராம். எல்லா பேருக்கும் ஆஞ்சியோகிராம் பண்ணி ப்ராப்ளம் இருக்குங்கிறது இல்லைங்கிறது ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ரெகுலராக ஸ்க்ரீன் பண்ணோன்னா வித்தின் மேபி 30 years, ஒன்ஸ் இன் 2 years, ஒன்ஸ் இன் 3 years ஹெல்த் செக்அப் பண்ணலாம். ஹெல்த் செக்அப்பில் மேஜராக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா பிளட் ப்ரெஷர் ஸ்க்ரீனிங், டயபெட்டிஸ் ஸ்க்ரீனிங், கொலஸ்ட்ரால் ஸ்க்ரீனிங், இதுதான் மெயினாக. ஸோ இதெல்லாம் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம ஓரளவு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு அண்ட் கவுன்சிலிங் ரிகார்டிங் த டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது சான்சஸ் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் நம்ம கணிசமாக கம்மி பண்ண முடியும்.
there is of course ஒரு ஃபால்ஸ் திங் தட் இசிஜி பண்ணேன் நார்மலாக இருந்தது எனக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வரணும், எக்கோ பண்ணேன் நார்மலாக இருந்தது எனக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வரணும், இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் தட் இதெல்லாம் நார்மலாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வராதுங்கிறது. இசிஜி எக்கோகார்டியோகிராம் அதெல்லாம் வந்து அந்த சமயத்தில் ஹார்ட் கண்டிஷன் அந்த ஹார்ட் எப்படி இருக்குங்கிறது சொல்கிறது மட்டும்தான். பிளட் ஃப்ளோ இருக்குது, ஈவன் இஃப் இட் இஸ் கொஞ்சம் இம்பேர்டாக இருக்குது, ஒரு 30% 40% பிளட் சப்ளை கம்மியாக இருந்தால் கூட ஹார்ட் வில் ஃபங்க்ஷன் நார்மலி. ஏன்னா ஹார்ட்டுக்கு நிறைய ரிசர்வ் இருக்குது. ஸோ ஈவன் கொஞ்சம் பிளட் சப்ளை போனால் கூட அந்த ஹார்ட்னால அது ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஸோ அப்போதைக்கு பார்க்க நார்மலாக இருக்க ஹார்ட்டு சடனாக அந்த கொலஸ்ட்ரால் வெடித்து க்ளோஸ் ஆகும்போது இட் கேன் ப்ரொடியூஸ் அ ஹார்ட் அட்டாக். ஸோ அந்த ஹார்ட் அட்டாக்கை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும்னா ரிஸ்க் ஃபேக்டர் மாடிஃபிகேஷன், இந்த மாதிரி சொன்ன மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம மாடிஃபை பண்ணணும். another மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் விச் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது சொன்னது தான் இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ், டைப் ஏ பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்கிறது, டு ஹேவிங் ஸ்ட்ரெஸ் டு பர்ஃபார்ம். ஓகே, இப்போது பிபி சுகர் இதெல்லாமே வந்து கண்ட்ரோலில் இருக்கணும். அட் த சேம் டைம் ஒபீஸ் பீப்புள்ஸ்லாம் அந்த உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க அவங்களுக்குமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு தானே சார் சொல்கிறீங்க? ஸோ எந்த மாதிரிலாம் அவங்கெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும்? இப்போ பிபி சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ஹை ரேட்டாக இருக்கா ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது? எஸ், பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு there is a வெரி ஹை ரிஸ்க் ஆஃப் கார்டியாக் டிசீஸ். இதில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஒய் நம்ம நிறைய பேர் வந்து யங் பேஷண்ட்ஸே வந்து இப்போ டயபெட்டிக்ஸ் நிறையா பார்க்குறோம் அப்படின்னா டயட் தான் மெயின் ரீசன். மோர் ஆஃப் ஜங்க் ஃபுட்ஸ், மோர் ஆஃப் கார்போஹைட்ரேட்டு, இன்டென்ஸ் டயட்டு, இப்போது இது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, இது எல்லாத்துலேயுமே வந்து நிறைய ஹை சுகர் லெவல்ஸ் இருக்குது. அந்த சுகர் லெவல்ஸே வந்து gives a lot of stress to the pancreas and they tend to become diabetic earlier than the usual. Diabetic ஆகும்போது சுகர், எலிவேட்டட் சுகர் வந்து பாடியில் நிறைய இடத்துல நிறைய பிரச்சனை பண்ணும். கண்ணை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும், நரம்புகளை பாதிக்கும். அண்டு ஹார்ட்டோட மெயின் இது வந்து அந்த கொலஸ்ட்ரால், அதோட மெக்கானிசமே டோட்டலாக பாதிக்கும். ஸோ இவங்க இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் ஜென்ரலாக வந்து கொலஸ்ட்ரால் சீக்கிரமாக படிய ஆரம்பிக்கும். ஸோ அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது வந்து நம்ம டயட்டு தான். அண்டு வெயிட் கூடுறது. ஸோ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், வி ஆர் கெட்டிங் யூஸ் டு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். டிவி பார்க்குறதுக்கு பதிலாக இப்போ மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ப்ரீவியஸாக வந்து டிவினா அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours பார்த்துட்டு இருந்து இப்போ மொபைல் கையிலே இருக்கிறதுனால வி ஆர் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம் வித் மொபைல்ஸ் அண்ட் அதுவே இஸ் ரிசல்ட்டிங் இன் மோர் அண்ட் மோர் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். வி ஆர் ஏபிள் டு டூ திங்ஸ் அட் ஒன் பிளேஸ். இப்போ எனக்கு ஒரு இதாக சாப்பாடு வேணும்னு நான் வெளியே போய் கூட நான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அட் கிளிக் ஆஃப் பட்டன் ஐ எம் கெட்டிங். தட் இஸ் ரிசல்ட்டிங் இன் மோர் அண்ட் மோர் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். அதனால வந்து ரெடியூஸ்ட் எக்ஸசைஸ், இதெல்லாமே வந்து ஒபிசிட்டி இன் ஜென்ரல் பப்ளிக்கில் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒன்னோட இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். அண்ட் தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் மல்டிபிள் ப்ராப்ளம். அது டயபெட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுது, ரிஸ்க் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுது, அண்ட் சில பேருக்கு ஸ்னோரிங் ப்ராப்ளம், அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா, அந்த இது ரிஸ்க் இன்க்ரீஸ் பண்ணுது. இது எல்லாமே கம்பைன் பண்ணி கார்டியாக் ப்ராப்ளத்தை ஆக்சலரேட் பண்ணுது. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இஸ் டெஃபினெட்லி டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் விச் ஹஸ் ரிசல்ட் இன் தீஸ் ப்ராப்ளம்ஸ். சரி, இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க இப்போ எக்கோ அதெல்லாமே வந்து அக்யூரேட்டாக சொல்லாத அந்த நேரத்துக்கான விஷயத்தை தான். ஸோ அக்யூரேட்டாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளோட ஹார்ட்டோட ஹெல்த் கண்டிஷன் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எடுக்கலாம் சார்? அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் அண்ட் ரெகுலர் கொரோனரி ஆஞ்சியோகிராம் தான். ஆனால் சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் அண்ட் ரெகுலர் ஆஞ்சியோகிராம் பண்ணுற டெஸ்ட் பண்ணுறதுலேயே வந்து சில ரிஸ்க் இன்வால்வ்டு. ஸோ இப்போ நான் அது சின்ஸ் இது வந்து ஒரு ஜென்ரல் பப்ளிக்கான இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்னால I can't advise anyone to say that you have to go for CT coronary angiogram or regular angiogram to know your status. Okay. It is very important that this has to be decided based on individual's status. Fine. இப்போ ஒருத்தர் வராரு, செஸ்ட் பெயின் வராரு, அவருக்கு ஆல்ரெடி சுகர் ப்ராப்ளம் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது, இசிஜியில் டவுட்ஃபுல் சேஞ்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இது பிளாக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இவங்களுக்கு நம்ம இவாலுவேட் பண்ணுறதுல இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ நான் ஜென்ரலாக ஒருத்தர் வராரு, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் டூயிங் வெரி வெல், ஃபேமிலியில் எனக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, என் சுகர்ஸ் ஒன்றும் இல்லை, கொலஸ்ட்ரால் ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு இப்போது எனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா எனக்கு செக் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ண ஆரம்பிச்சோம்னா இட் வில் பி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நிறைய தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆஞ்சியோகிராம் பண்ணணும்.
அண்ட் வெதர் இட் இஸ் கோயிங் டு ட்ரூலி டிரான்ஸ்லேட் இன் டு பெனிஃபிட் டவுட்ஃபுல். ஏன்னா அதில் ஒரு சின்ன ஒரு கொலஸ்ட்ரால் நம்ம கண்டுபிடிப்போம், வி ஆர் லேபிளிங் தட் பேஷண்ட் ஆஸ் அ பர்சன் ஆஸ் அ கார்டியாக் டிசீஸ் பேஷண்ட் ஃபார் இஸ் லைஃப் டைம். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப யோசிச்சு பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், I can do these investigations and I do. Would I recommend for everyone? No. It will be only for patients who have symptoms and definitely have probable risk of heart problem. அவங்களுக்கு தான் பண்ணணும். ஓகே சார். ஸோ சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும் சார்? ஒரு கார்டியாக் ப்ராப்ளம் வருதுன்னா ஸ்டார்டிங் சிம்டம் வந்து என்னவா இருக்கும் சார்? ஸோ ஹார்ட்டுக்கு மெயினாக சிம்டம்ஸுங்கிற போது ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை போகலைன்னா ஹார்ட் வலிக்க ஆரம்பிக்கும். ஹார்ட்டோட வலி தான் ஆன்ஜைனான்னு சொல்கிறது. அது நெஞ்சு அழுத்துற மாதிரி வலிக்கிறது. நெஞ்சு பரவலாக அழுத்துறது, முன்பகுதியில் அழுத்துறது, அது இடது கைக்கு பரவுறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ். பட் எல்லா பேருக்கும் கிளாசிக்கலாக செஸ்ட் பெயின் இப்படி தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. சில பேருக்கு வயிறு வலி மாதிரியும் வரலாம், சில பேருக்கு கழுத்து மாதிரி வலி வரலாம். நடக்கும்போது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வர்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர். இந்த மாதிரி நடக்கும்போது மட்டும் வருதுன்னா ஹார்ட் ஸ்ட்ரெயின் ஆகும்போது மட்டும் செஸ்ட் பெயின் வருதுங்கிறது வந்து கிளாசிக்கல் செஸ்ட் பெயின். ஆனால் உட்காந்துட்டு இருக்கும் போதே வருது வந்து இட் மீன்ஸ் இட் இஸ் மேஜர் அட்டாக்காக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து செஸ்ட் பெயினை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து அட்டாக் ஆன அப்புறம் ஹார்ட் பலவீனமாகும். பலவீனமாகும் போது ஹார்ட்னால சரியாக பம்ப் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது மூச்சு வாங்குற பிரச்சனை அதிகமாகும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து மூச்சு வாங்குறது. அது படுத்துட்டு இருக்கும்போது அதிகமாக மூச்சு வாங்குறது, படுத்து ஒரு 2 மணி நேரத்தில் மூச்சு வாங்கி எந்திரிக்கிறது, இதெல்லாம் வந்து கிளாசிக்கலாக வந்து ஹார்ட் ப்ராப்ளத்தில் வர ப்ராப்ளம்ஸ். அடுத்தது வந்து படபடப்பு. இந்த மாதிரி அட்டாக் வரும்போது சில டைம்ஸ் ஹார்ட் ஃபாஸ்ட்டாக பீட் பண்ண ஆரம்பிக்கும். அது வந்து படபடப்பு வந்து ஒன்றான சிம்டம். இன்னொன்று மயக்கம் போட்டு விழுறது. இந்த மாதிரி சடனாக வந்து ஹார்ட் ஸ்டாப் ஆகுது, இல்லை சம் ரீசனுக்கு இந்த மாதிரி ஹார்ட் ரேட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுது அப்படின்னா அந்த சமயத்தில் மயக்கம் போட்டு விழுறதுக்கு ரிஸ்க் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா தாடை பல்வலியை கூட வந்து கோரிலேட் பண்ணிப்பாங்க ஹார்ட் அட்டாக் கூட. அதுவுமே வந்து ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் தானா சார்? ஸோ இது டென்டல் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் இது ரெண்டு வந்து இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அதாவது ஒரு ரெகுலர் இன்ஃபெக்ஷன் பிளட்டில் வந்து பரவறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா மெயினாக பல் வழியாகவும் கட் எபித்தீலியம் அது வழியாகவும் வந்து பிளட்டுக்கு என்ட்ரு அதுக்கான சான்ஸ் அதிகம். இது மெயினாக யார் அஃபெக்ட் பண்ணுன்னா யாருக்காவது வேல்வுலார் ஹார்ட் ப்ராப்ளம், அதாவது ஹார்ட்டில் இருக்கிற வேல்வ்ஸ் அது ஆல்ரெடி டேமேஜாக இருக்கிறவங்க, ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்கிறது சில கண்டிஷன், மைட்ரல் வேல்வ் ப்ரொலாப்ஸ், மிக்சமேட்டஸ் மைட்ரல் வேல்வ், அயோட்டிக் டீஜெனரேட்டிவ் வேல்வ், இந்த மாதிரி வேல்வ் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளட் ஸ்ட்ரீம் இன்ஃபெக்ஷன் இந்த பல் வழியாவோ இல்லை கட் எபித்தீலியம் வழியாவோ பிளட்டை என்டர் பண்ணுறது அந்த வேல்வ் மேலே போய் படிஞ்சு அது இன்ஃபெக்ஷன் க்ரியேட் பண்ணி அது மேஜர் ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து மேஜராக எந்த சப்செட்டில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா யாருக்கு ஆல்ரெடி வேல்வ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் எண்டோஸ்கோபி ப்ரொசீஜரோ இல்லை பல் ப்ரொசீஜரோ போயிட்டு இமீடியட்டாக வந்து காட்டிட்டு இமீடியட்டாக பண்ணிக்கக்கூடாது. தே ஹேவ் டு கெட் அ ப்ராப்பர் கிளியரன்ஸ். அதாவது ஒரு கார்டியாக் டாக்டர் போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாமா வேணாமா, பண்ணுறதா இருந்தால் ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டுக்கணுமா இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்பராக கிளியரன்ஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கணும். இதுதான் மெயின் ரிலேஷன் பிட்வீன் இப்போ ரீசெண்டாக தெர் ஆர் சம் ஸ்டடீஸ் டு சஜஸ்ட் தட் இந்த டென்டல் processes, ceramic processes, they are also associated with some autoimmune problems of the heart, sarcoidosis and the சொல்கிறது, but still evolving and அது கிளியராக அசோசியேஷன் இன்னும் ப்ரூவ் ஆகலை. ஓகே சார். ஸோ நம்மளோட ஓரல் ஹெல்த்துமே வந்து கட் ஹெல்த் அண்ட் ஓரல் ஹெல்த்துமே மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க டாக்டர். இப்போது நம்ம சடன் ஹார்ட் அட்டாக் இருக்குல்ல டாக்டர், ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம கொண்டு போகலாம் டாக்டர், அண்ட் அவங்களுக்கான சிம்டம்ஸ் என்னவா இருக்குது? ஸோ சடன் கார்டியாக் டெத்துங்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் சடனாக இருக்கிறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க சிம்டம்ஸை வந்து மறைக்கிறது தான். எனக்கு லைட்டாக நெஞ்சு வலி இருந்தது, எனக்கு மூச்சு வாங்கினது, அந்த மாதிரிங்கிற சிம்டம்ஸை வந்து அலட்சியப்படுத்திட்டு அதை கவனக்குறைவை விட்டுட்டு அதை ஃபர்தராக இவாலுவேட் பண்ணாமல் போகிறது தான் மெயின் இஷ்யூஸ். அண்டு சில பேர் சின்ன வயசுலேயே வரவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி யூஸ்வலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வீட்லேயே சில பேருக்கு யாருக்காவது சடன் டெத் ஆகிருந்தால் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜெனட்டிக்காக ஓரியன்ட் சில ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக ஸ்க்ரீன் பண்ண வேண்டியது அவசியம்.
ஸோ இதில் முக்கியமாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ், இந்த ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில் பிளாக்கேஜ் வருது. ஸோ நான் அது ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி அதை ஐடென்டிஃபை பண்ணணுன்னா அவங்களுக்கு சிம்டம்ஸ்னு வரும்போது நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ண வேண்டியது இருக்கும். ஆஞ்சியோகிராம் பண்ணி அந்த பிளாக்ஸ் ஏதாவது ரொம்ப கிரிட்டிக்கல் பிளாக்ஸ் ஏதாவது இருந்தால் அந்த பிளாக்ஸை விரிவு பண்ணி ஸ்டென்ட் பொறுத்துறதோ இல்லை அந்த பிளாக்கை வந்து டோட்டலாக பைபாஸ் பண்ணி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதோ ஆப்ஷன்ஸாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது ஹார்ட்டோட ரத்த குழாயை மெயின்டைன் பண்ணும்போது ஹார்ட் பலவீனமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபர்தர் அட்டாக்கோ இல்லை அது ரிசல்டட் மார்ட்டாலிட்டி, அதாவது ரிசல்டட் டெத்து வரதுக்கான சான்ஸ் கம்மியாகும். சரி, இப்போ நம்ம அந்த இதை மிஸ் பண்ணிட்டோம், அட்டாக் ஆகிடுச்சு, ஹார்ட் பலவீனம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறமும் சடன் டெத் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? எஸ். பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பலவீனமான இடத்துல இருந்து ஹார்ட்டோட இதய துடிப்பு அதிகமாகிறதுக்கான ரிஸ்க் அதிகம். வென்ட்ரிகுலர் அரித்மியான்னு சொல்கிறது. இந்த மாதிரி வென்ட்ரிகுலர் அரித்மியா வர்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் சடன் டெத். நல்லா தான் இருந்தார் சார், இப்படி நடந்து போயிட்டு இருந்தார், சடனாக பார்க்கும்போது அப்படியே கீழே விழுந்துட்டார், அதுக்கப்புறம் படைக்கல. இந்த மாதிரி நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம். இதுக்கான முக்கியமான ரீசன் வந்து இந்த வென்ட்ரிகுலர் அரித்மியா. ஸோ வென்ட்ரிகுலர் அரித்மியா முதல் தடவை வருதே வந்து உயிருக்கு ஆபத்தாக இருக்கலாம். ஓகே. ஸோ அதனால் இந்த மாதிரி பேஷண்ட்ஸை முதலே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கு திஸ் பேஷண்ட் இஸ் அட் ரிஸ்க் ஆஃப் வென்ட்ரிகுலர் அரித்மியா, அவங்கள வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதுக்குன்னு இப்போ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஏஐசிடி அப்படிங்கிற ஒரு இம்ப்ளான்டபிள் கார்டியாக் டிஃபிபிரிலேட்டர்ஸ் அப்படிங்கிற சில எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருக்கு. இந்த டிஃபிபிரிலேட்டருங்கிறது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, யாருக்காவது சடனாக டெத் ஆனாங்க, சடன் அரெஸ்ட் ஆனாங்கன்னா அது அவங்கள இமீடியட்டாக ஷாக் கொடுத்து ரிவைவ் பண்ணலாம். இந்த மாதிரி வெளியிருந்து ஷாக் கொடுக்கறதுக்கு பதிலாக பாடி உடம்புலேயே உள்ள ஒரு மெஷினை வச்சோன்னா அந்த மெஷின் வந்து கண்டினியூஸாக ஹார்ட் ரேட்டை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஹார்ட் ரேட் திடீர்னு அதிகமாகும் போது மெஷினே ஷாக் கொடுத்து அவங்கள சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ், ஹார்ட் ரொம்ப பலவீனமாக இருக்குது, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 3 to 4 டைம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம இசிஜிலையோ இல்லை எக்ஸ்டெண்டட் மானிட்டரிங்லையோ திடீர்னு ஹார்ட் ரேட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிறத பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பீப்புள் தேர் அட் ஹை ரிஸ்க் ஃபார் இந்த மாதிரி சடனாக டெத் ஆகிறதுக்கு டியூ டு திஸ் வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ். இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஐசிடி மிஷினை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி பொருத்தும் போது அதுவே ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதுவே வந்து ஷாக் கொடுத்து அவங்கள காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து ரிப்பீட்டடாக ஷாக்ஸ் கொடுத்தும் அந்த வென்ட்ரிகுலர் அரித்மியா வந்துகிட்டே இருக்குது. இல்லை வென்ட்ரிகுலர் அரித்மியா ஈஸிலி கொஞ்சம் கிளியர் பண்ணுற டைப்பாக இருந்ததுன்னா இதுக்கு அடுத்த லெவல் ப்ரொசீஜர்ஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அபிலேஷன் அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸும் இருக்குது. ஸோ இந்த இதய துடிப்பு ஹார்ட்டில் எந்த பகுதியிலேருந்து வருதுங்கிறது கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல போய் கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் இந்த மாதிரி சடன் கார்டியக் டெத்தை கணிசமாக கம்மி பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து மெடிசன்ஸ்னாலையும் இந்த ப்ராப்ளத்தை வந்து சிக்னிஃபிகண்ட்டாக அப் டு ஈவன் 60 to 70% இந்த சடன் டெத்தை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சிம்டம்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, நான் ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், அதுதான் ஃபோர்மோஸ்ட்டாக நம்ம மைண்டில் இருக்க வேண்டியது. எல்லாத்தையுமே அலட்சியப்படுத்திட்டு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. சில பேருக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆவாங்க, ஹார்ட் வீக் ஆகும்போது முதல் சிம்டம் வந்து டயர்ட் ஆகிறது இருக்கலாம். சரி, நான் ஒரு 500 மீட்டர்ஸ் நான் ரெகுலராக வாக் பண்ணுறேன், என்னால் வந்து இப்போ வந்து 300 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் தான் வாக் பண்ண முடியுது அப்படிங்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஐ எம் ஹேவிங் சம் ப்ராப்ளம், மை கெப்பாசிட்டி இஸ் நாட் த சேம் as வாட் இட் வாஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது நம்ம அதை ஃபர்தராக எவாலுவேட் பண்ணி ஹார்ட் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க முடியும். பட் சில பேர் வந்து அந்த 300 மீட்டர்ஸ் நடக்கிறது வந்து they tend to accept it. என்னோட பாடி இவ்வளோ தான் பண்ணுது, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு அதுக்கப்புறம் they do not further evaluate. அண்ட் சடனாக வந்து ஒரு நாளைக்கு they have problems. அப்போ வந்து டாக்டர் எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இருந்தது இல்லையே, நீங்கள் இப்போ பார்த்து 3 வெசல்லையும் பிளாக்கேஜ் இருக்குங்களே, அது எப்படிங்க வந்திருக்க முடியும், நல்லா தானே இருந்தேன். இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு ஆன்ஜியோ பண்ணிவிட்டு பேஷண்ட்கிட்ட கவுன்சில் பண்ணும்போது 70 to 80% இது நாங்கள் கேட்குற விஷயம். எப்படி சடனாக வந்து இவ்வளோ பிளாக்கேஜ் வந்து நேற்றே வந்திருக்கும், முந்தா நேற்றோ வர பிளாக்கேஜ் கிடையாது. இதெல்லாம் படிப்படியாக 10 வருஷமாக 5 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு வர பிளாக்கேஜ் என்றைக்கு பிரச்சனை கொடுக்குதோ அது பயங்கர விபரீதமாக கொடுக்கும். அதனால தான் எந்த சிம்டமும் வந்து அலட்சியமாக விடக்கூடாது. ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணும்போது ஹார்ட் டேமேஜை நம்ம கணிசமாக கம்மி பண்ண முடியும். அண்ட் அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எடுக்கும்போது பெரிய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் மைனர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லேயே நம்மளால் சிக்னிஃபிகண்ட் க்யூர் கண்டுபிடிக்க முடியும்.
ஓகே டாக்டர். இப்போது ஷாக்னு சொன்னே தான் ஞாபகம் வருது. சில பேர் வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு சிபிஆருங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல டாக்டர், அது வந்து எல்லாருமே வந்து கற்றுக்கிறது நல்லது தானா வாழ்க்கையில், இல்லை என்ன மாதிரி அப்படின்னு? சிபிஆர் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கற்றுக்க வேண்டியது நல்லது. மற்ற கண்ட்ரீஸ்லாம் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அண்ட் கொஞ்சம் அட்வான்ஸ் கண்ட்ரீஸ்லாம் வந்து இட் இஸ் கம்பல்சரி இன் தர் எஜுகேஷனல் சிஸ்டம் அண்ட் கம்பல்சரி ட்ரைனிங் வந்து இம்பார்ட்டன்ட் டு பாஸ் பியாண்ட் சம் லெவல்ஸ். பட் இந்தியாவில் வந்து பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு மட்டும்தான் அது கம்பல்சரி. ஏன் தெரிஞ்சுக்கணும்? நம்ம எந்த ஒரு பர்சனை நம்ம சேவ் பண்ண போகிறோம் இந்த சிபிஆர் தெரிஞ்சுங்கிறது நம்மளுக்கு லைஃப்பில் எப்போ அந்த ஆப்ஷன் கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போது நம்மளுக்கு தெரிய போகிறது இல்லை. அது அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை சேவ் பண்ணுறதுனால அவரை மட்டும் சேவ் பண்ணல, அவங்க ஃபேமிலியை சேவ் பண்ணுறோம், அவங்க எக்கனாமிக்ஸை சேவ் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா சிபிஆர் இனிஷியேட் பண்ண வேண்டியதுக்கு வந்து டைம் ரிக்வயர்ட் should be less than 30 seconds. இப்போ நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், நம்ம கண்ணுக்கு முன்னாடி மயங்கி விழுறாங்க, அவங்கள எவ்வளோ சீக்கிரமாக நம்ம சிபிஆர் இனிஷியேட் பண்ணி அவங்க பிரெயினுக்கு பிளட் சப்ளை அண்ட் ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை மெயின்டைன் பண்ண முடியுதோ அவ்வளோ சான்சஸ் ஆஃப் சர்வைவல் இருக்குது. யூ லீவ் த பேஷண்ட் ஃபார் ஒன்னா, எனக்கு இது ஒன்றும் சிபிஆர் பற்றி தெரியாது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர்ட்டு கத்தி கூப்பிட்டு பண்ண வைக்கிறதுக்குள்ளே அந்த தட் இம்பார்ட்டன்ட் ஃபியூ மினிட்ஸ் இஸ் லாஸ்ட். அதுக்கப்புறம் சிபிஆர் பண்ணாலுமே மேஜர் பிரயோஜனம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஃப்ரீக்வெண்ட்லி வாட் வி ஹவ் சீன் இஸ் பேஷண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு சிபிஆர் இனிஷியேட் பண்ணாமல் அவங்க கொலாப்ஸ் ஆகிட்டாங்க, என்ன பண்ணணுன்னு தெரியல, அவசரமாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வராங்க. ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வந்து அவங்க அந்த ஹார்ட் ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறது கண் முன்னாடி பார்ப்போம், இமீடியட்டாக சிபிஆர் கொடுப்போம், மருந்து கொடுப்போம், ரிவைவ் பண்ணுவோம். பட் அந்த டைம் விச் இஸ் லாஸ்ட், அந்த சமயத்தில் எவ்வளோ பிரெயின் டேமேஜ் ஆச்சு, அந்த சமயத்தில் ஹார்ட் டேமேஜ் ஆச்சுங்கிறது சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ரிவைவ் பண்ணதில் நிறைய பேர் வந்து பிரெயின் டேமேஜ் எக்ஸ்டென்சிவாக இருந்து வீட்டுக்கு போகும்போது நடக்க முடியாமல் பேச முடியாமல் அப்படி போனவங்க தான் நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டன்சஸ். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வராமல் பார்த்துக்கணுன்னா எல்லா பேருக்குமே சிபிஆர் தெரியணும். இமீடியட்டாக கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அதை சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அந்த சிபிஆர் இனிஷியேட் பண்ணும்போது சான்சஸ் ஆஃப் சர்வைவல் ட்ரெமெண்டஸ்லி இன்க்ரீசஸ். ஷூர் சார். இப்போ நம்ம வந்து சடன் கார்டியாக் அரெஸ்ட் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ சைலண்ட் ஹார்ட் அட்டாக் இருக்குல்ல சார், ஸோ அதை பற்றி அதுக்கப்புறம் அதோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். Silent heart attack, kind of misnomer if I have to say truly. ஏன்னா silent has never been silent. The patients have symptoms and ignore the symptoms. So most of the time வந்து chest pain வந்து டிப்பிக்கலாக வராது. யாருக்கு டிப்பிக்கலாக வராதுன்னா டயபெட்டிக்ஸ், ஃபீமேல்ஸ், உங்களுக்கெல்லாம் வந்து டிப்பிக்கலாக வராது. டயபெட்டிக்ஸ் வந்து அவங்களுக்கு சுகர் ஹை லெவல்ஸில் இருக்கும்போது நரம்பு ரொம்ப பாதிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பெயின் சென்சேஷன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். லைட்டாக இங்கே குத்துற மாதிரி இருக்குது, அங்கே குத்துற மாதிரி இருக்குன்னு அதை வந்து மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஒரு மேஜர் அட்டாக் கூட அவங்களுக்கு ரொம்ப சைலண்ட்டாக தான் வரும், தெரியாமல் போகலாம். ஸோ அது ஒரு சப்செட். அண்ட் ஃபீமேல்ஸ் இன் ஜென்ரல் தேர் இஸ் அ டெண்டன்சி ஃபார் பெயின் டு பி அட்ரிபியூட்டட் டு சம் அதர் ரீசன். அதனாலேயே மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ சைலண்ட் ஹார்ட் அட்டாக் இஸ் அ மெயின் இஷ்யூ, சிம்டம்ஸை மிஸ் பண்ணுறது. ஸோ மெயினாக அவங்க எப்போ ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் பலவீனமாகி மூச்சு வாங்கி அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் ப்ரெசென்ட் ஆவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம பார்க்கும்போது ஆன்ஜியோகிராம் பண்ணி பார்க்கலாம், பிளாக்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுக்கு இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல இருக்கும். ஹார்ட் ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுனால அந்த ரத்த குழாயை திறக்கிறதுனால பெனிஃபிட் இருக்கா இல்லையாங்கிறதே சம்டைம்ஸ் ரொம்ப கொஷனபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் டைம் மெடிசனில் தான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ரொம்ப பலவீனமாக இருக்குது, அவங்க ரிஸ்க் ஆஃப் வென்டிகுலர் அரித்மி அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சடனாக ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் அவங்களுக்கு அந்த ஐசிடி மிஷின் பொறுத்துற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ரத்தம் குறைவாக இருக்கிறதுனால பலவீனம் இருக்கிறவங்களுக்கு சில டெஸ்ட்டு கண்டுபிடிச்சி சில டெஸ்ட்டு பண்ணி இவங்களுக்கு ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுறதுனாலையோ இல்லை சர்ஜரி பண்ணுறதுனாலையும் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணால் அவங்களுக்கு பண்ணும்போது அந்த பெனிஃபிட்டும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் மெயின் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் ஃபார் சைலண்ட் ஹார்ட் அட்டாக். டாக்டர், இப்போ ஜெண்டர் பேஸ்ட், இப்போது ஆண் பெண் இருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சிம்டம்ஸ் வித்தியாசமாக இருக்குமா? அண்ட் ஏஜ் வைஸுமே சிம்டம்ஸ் எப்படிலாம் மாறுபடுது, அதை பற்றியும் சொல்லுங்கள் டாக்டர்.
லேடிஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஜென்ரலி ப்ரொடெக்டட் டில் மெனோபாஸ். அந்த ஹார்மோன்ஸ் விச் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை த பாடி கண்டினியூஸ்லி month after month, there is a tendency for them to protect the heart. Okay. So once menopause occurs, once the hormones secretions go down, they are at actually slightly more risk than males to get heart attack. So இதுதான் மெயின் ப்ராப்ளம். ஸோ யங் ஃபீமேல்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஜென்ரலாக ஹார்ட் அட்டாக்கான வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரேர். அதுவே யங் மேல்ஸுக்கு மோர் சான்ஸ். It is not only about the lifestyle changes, but generally வந்து young males are at a higher risk of sudden death compared to young females. But once menopause occurs, அந்த ஹார்மோன்ஸ் போஸ்ட் மெனோபாசல் சப்செட்னு சொல்கிறது ஏஜ் 60-65க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபீமேல்ஸ்க்கு வர ஹார்ட் அட்டாக்ஸ் ஆர் மோர் தென் மேல்ஸ். ஓகே. அண்ட் வந்து இப்போ யங் மேல்ஸ்க்கு வந்து அதிகமாக ஹார்ட் அட்டாக் வருதுங்கிறதுக்கு காரணம் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ரீசனுமே வந்து மெயின் திங்கா சார்? Yes. One of the important changes we have been seeing recently is addiction to harmful things like smoking, alcohol and narcotics. இது எல்லாமே வந்து கணிசமாக வந்து ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்மோக்கிங் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற கொலஸ்ட்ராலை வந்து இம்மீடியட்டாக ரப்சர் பண்ணி சடனாக பிளாக் ஆகிறதுக்கான ரிஸ்க்கு ரொம்ப அதிகப்படுத்தும். இந்த ரிஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகும்போது பேஷண்ட் வந்து சடனாக டெத் ஆகிறதுக்கான ரிஸ்க்கும் அதிகம். ஏன்னா இவங்களது ஹார்ட் வந்து இஸ் நாட் அன் அடாப்டட் ஹார்ட். இப்போது சைலண்ட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் சப்ளை கம்மியாகி அட்டாக் வரவங்கன்னா எப்படின்னா தட் ஹார்ட் இஸ் கெட்டிங் யூஸ்ட் டு லோ பிளட் சப்ளை. அப்போது அதுக்கு கொஞ்சம் சின்னதாக ஒரு அட்டாக் வரும்போது இட் இஸ் ஏபிள் டு டாலரேட் இட். பட் யங் பேஷண்ட்ஸுக்கு வரும்போது அந்த பிளாக் அந்த கொலஸ்ட்ரால் இம்மீடியட்டாக உடஞ்சி சடனாக பிளாக் ஆகும்போது ஹார்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. சடனாக க்ளோஸ் ஆகுது. ஸோ நோ பிளட் சப்ளை, சடனாக பலவீனமாகுது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அதனால சடன் டெத்து ரொம்ப காமனாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். ஓகே. அதர் தென் ஃபுட் இந்த மாதிரியான விஷயங்கள்னாலையுமே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து மேல்ஸ்க்கு அதிகமாக வருது. இப்போ ஃபர்ஸ்ட் எய்டாக நம்ம வந்து என்ன மாதிரியான டேப்லெட்ஸ் மெடிகேஷன்ஸ் என்ன மாதிரிலாம் நம்ம வச்சுக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா என்ன மாதிரி சார் ஃபர்ஸ்ட் எய்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுக்கு செஸ்ட் பெயின் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது, இது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த நைட்ரேட்ஸ் பேஸ்டு ட்ரக்ஸ் அதெல்லாம் வந்து வீட்டில் வந்து நாக்கு கீழே வச்சு அந்த ஹார்ட்டோட பிளட் ஃப்ளோ வந்து டிரான்சியண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். பட் இது எல்லாமே டிரான்சியண்ட்டாக தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இட் இஸ் டெஃபினெட்லி ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் எய்ட், நாட் பியாண்ட் தட். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருந்தால் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் இவாலுவேட் பண்ணி அதுக்கான ஃபர்தர் மேனேஜ்மெண்ட்டை பண்ணணும். சார்பிட்ரேட் போட்டால் நல்லா இருக்கேன், ஐ எம் ஓகே வித் இட், ஒய் ஷுட் ஐ ஃபர்தர் ப்ரொசீட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. பட் அது ஒரு தப்பான அப்ரோச். திரும்பி ப்ராப்ளம் எப்போ வேணால் வரலாம். இம்மிடியேட்டாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு இசிஜி எடுத்து ஒரு கார்டியாலஜிஸ்ட்டோ இல்லை ஒரு டாக்டரோ அவங்க வந்து இவாலுவேட் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கான பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே சார். இப்போது கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் சொல்லிட்டு குழந்தைங்களுக்கே இருக்கா, அதை வந்து நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் சின்ன வயசுலேயே? கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீசஸ் வந்து ஆஃப் லேட் வந்து டெஃபினட்டாக கணிசமாக கம்மியாக இருக்குது. ஓகே. இது முக்கியமான காரணம் வந்து ஸ்க்ரீனிங். அம்மா வந்து குழந்தைங்களுக்கு வந்து இன்யூட்ரோ குழந்தை உள்ளே இருக்கும் போதே ஃபுல்லாக ஸ்க்ரீன் பண்ணி இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இது டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சியாக சஜஸ்ட் பண்ணி அதனால் இந்த மாதிரி குழந்தைங்க வெளியே வராமல் இருக்கிறதுக்கு வி ஆர் டூயிங் மல்டிபிள் திங்ஸ். ஏன்னா அவங்க பிறந்தாலுமே வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் நாட் ஸோ கிரேட். அவங்க தே கேனாட் பி ஆஸ் சேம் லைக் த நார்மல் இண்டிவிஜுவல்ஸ். பட் டிஸ்பைட் தட் நிறைய குழந்தைங்களுக்கு டிஃபெக்ட்ஸோடு வராங்க. இதில் சில டிஃபெக்ட்ஸ்லாம் ஈஸிலி கரெக்டபிள். ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட், வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட், பிடிஏன்னு சொல்கிற சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஹார்ட்டில் ஒரு ஹோல்டு இருக்குது. அந்த ஹார்ட்டில் ஹோல்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோன்னா அது ஈஸியாக வந்து ஒரு மிஷின் மூலமாக க்ளோஸ் பண்ணலாம். அது கால் வழியாகவே இட் இஸ் மோர் தென் ஒரு ½ hour to 1 hour ப்ரொசீஜர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஈஸிலி ட்ரீட்டபிள் கன்ஜெனிட்டல் டிசீஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. பட் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலுமே இப்போது சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இவால்வ் ஆகிருக்கு. இட் இஸ் no disease is now considered fatal. Okay. Every disease has a treatment option. சில இதுக்கு வந்து maybe only medical, maybe medical and surgical, but there are always treatment options.
ஓகே சார். டாக்டர், இப்போ அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக்கமாக சொல்கிறீங்களா? ஓகே. ஸோ இந்த ஹார்ட் ஃபெயிலியர் ப்ராப்ளத்துக்கு நம்ம ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்குறது. ஏன்னா நம்ம ஆன்ஜியோ பண்ணுறோம், ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுறோம், இது ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆனாலும் இம்ப்ரூவ் ஆகாத நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர் வரும்போது அதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் மெடிசன்ஸ்லேயே இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கம். அண்ட் புதுசாக இன்னும் ட்ரக்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் ஷோன் சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் வாட் இட் வாஸ். ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி மெடிசன்ஸ்லாம் வந்து கொடுக்கும் போதே நம்ம சொல்லிடுவோம், ஹார்ட் இவ்வளோ வீக்காக இருக்குங்க, உங்களுக்கு பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க, 10 வருஷம் டவுன் தி லைன் பார்த்தீங்கன்னா 30%. ஆனால் இப்போல்லாம் கொடுக்குற மெடிசன்ஸில் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆல்மோஸ்ட் நியர் நார்மல் ஆகிற அளவுக்கு நிறைய மெடிசன் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. இதையும் மீறி சில பேருக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப மோசமாக இருக்கிறவங்களுக்கு ரீசன்ஸ் வந்து சில டைம்ஸ் வேல்வில் ப்ராப்ளம் இருக்கலாம், வேல்வ் லீக்கேஜ் இருக்கலாம், இல்லை சில வேல்வில் அடப்பு இருக்கலாம். இப்போல்லாம் அந்த வேல்வ் பிளாக்கேஜும் வேல்வ் லீக்கேஜும் கிளியர் பண்ணுறதுக்கான எண்டோவாஸ்குலர் ட்ரீட்மெண்ட், அதாவது கால் வழியாகவே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிள். டேவின்னு சொல்கிறோம், மைட்ரா கிளிப்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இல்லை இருக்குது. இந்த மாதிரி வேல்வ் ப்ராப்ளத்தை சரி பண்ணி ஹார்ட் ஃபெயிலியர் மூச்சு வாங்குறது சரி பண்ணலாம். சில சமயத்தில் ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன், ஹார்ட்டோட ஒயர் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். அந்த எலக்ட்ரிக்கல் எஸ்பெஷலி லெஃப்ட் பண்டல் பிரான்ச் பிளாக்னு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தினால ஹார்ட் ஃபங்க்ஷன் வீக்காகிறவங்களுக்கு சில பேருக்கு இந்த ரீசிங்க்ரனைசேஷன் தெரப்பி, கார்டியாக் ரீசிங்க்ரனைசேஷன் தெரப்பி அப்படிங்கிறது நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருக்கு. அது மூலமாக பேஸ் மேக்கர்ஸ், சில ஸ்பெஷல் பேஸ் மேக்கர்ஸ் பொறுத்துறதுனால ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஹார்ட் ப்ராப்ளம்னா அது ஹார்ட் ஃபெயிலியர். அதுக்கான எவால்விங் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் தாங்க. ஓகே சார். இப்போ ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் பார்த்தவங்க இப்போ ஸ்டென்ட்லாம் வச்சுருக்காங்கன்னா அவங்க என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் க்ரைட்டீரியாஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் சார்? ஸோ மோஸ்ட் ஆஃப் ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன, ஸ்டென்ட் வச்சாச்சு, ரத்த குழாத்தை கிளியர் பண்ணியாச்சு, எனக்கு இதுக்கு மேலே ப்ராப்ளம் இல்லையே, ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, அப்படி கிடையாது. ஒன்ஸ் யூஆர் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ், யூஆர் ஆல்வேஸ் அட் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். ஓகே. ஸோ இப்போ நான் இன்னைக்கு ஏன்னா ஸ்டென்ட் வைக்கிறது என்ன, பியூர் ப்ளம்பிங் ஒர்க். ஒரு அடப்பு இருக்குது, நம்ம கிளியர் பண்ணோம். ஆனால் அடப்பு ஏன் வந்துச்சு, அதை நம்ம என்ன பண்ணோம், ஒன்றும் பண்ணல. ஸோ அந்த அடப்பு ஸ்டென்ட்லேயே திரும்பி வரலாம், இல்லை வேற ரத்த குழாயில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும்? மெடிசன்ஸை ரெகுலராக எடுத்து ஆகணும். லைக் ப்ரீவியஸ்லி ஐ டோல்ட், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல், இதெல்லாம் பிகம்ஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் அ ஹார்ட் ப்ராப்ளம் ஹஸ் கம். அண்ட் மெடிசன்ஸை வந்து ஸ்டென்ட் வந்து பார்ட் ஆஃப் த பாடி, அது ரெகுலராக எண்டோத்திலியேஸ் ஆகும். அது ஒன்ஸ் ஆற வரைக்கும் மெடிசன்ஸ்லாம் ரொம்ப ரெகுலராக அவசியமாக எடுத்தாகணும். இதில் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா, இந்த மாதிரி பிளட் தின்னஸ் இருக்கும்போது தேர் அட் அ ஹையர் ரிஸ்க் ஆஃப் ப்ளீடிங். ஸோ ஒரு என்னென்னா, திடீர்னு போய் ஏதாவது ஒரு சர்ஜரியோ இல்லை எங்கேயாவது அடிப்படும் போது ப்ளீடிங் நிறையா இருக்கும்போது ஒரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிக்கு போகும்போது அவசியமாக நான் இந்த மாதிரி பிளட் தின்னஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது தான் ட்ரீட்மெண்ட் வந்து கிளியராக கொடுக்க முடியும். ஓகே. ஸோ இது சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் வி நீட் டு ரிமெம்பர் வைல் போஸ்ட் பிசி போஸ்ட் டென்ட் பண்ணுற அப்புறம் பண்ணுறது. ஸோ ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமா கொடுக்குற மாத்திரைகளை, ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மாத்திரைகளை வந்து கரெக்டாக அவங்க எடுத்துக்கிட்டாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆல்சோ இப்போது பல் எடுக்கணும் இல்லை அதர் சர்ஜரிஸ், அதனாலுமே வந்து வி ஹாவ் டு டெல் த ஹிஸ்ட்ரி அண்ட் ஆல். அதை வந்து கரெக்டாக சொல்லிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் கடைப்பிடிக்கலான்னு சொல்கிறீங்களா டாக்டர்? ஸோ பேஸ் மேக்கர் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இல்லை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஸோ நான் சடன் டெத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், வென்ட்ரிகுலர் அரித்மியாஸ்ங்கிறது சொல்கிறது. சில பேருக்கு ஹார்ட் ரேட் திடீர்னு ரொம்ப அதிகமாகி பிளட் சப்ளையே பிரெயினுக்கு போகாமல் டெத் ஆகிறது. சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதில் வந்து ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சம் ஏஜ்னால, சில டைம்ஸ் சம் இன்ஃபெக்ஷன்ஸ்னால, சில டைம்ஸ் சம் ஆட்டோஇம்யூன் ப்ராப்ளம்னால சில பேருக்கு ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாகலாம். இந்த மாதிரி ஹார்ட் ரேட் கம்மியாகும் போது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் தான் பேஸ் மேக்கர்ஸ். பேஸ் மேக்கர்ஸ்ங்கிறது வந்து நம்ம உடம்புல பொறுத்து அது ஹார்ட்டில் ஒயர் உள்ளே செலுத்தி வச்சுருவோம். அது ஹார்ட் ரேட் துடிப்பு எவ்வளோ இருக்குங்கிறது கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஹார்ட் ரேட் திடீர்னு ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே போகும்போது அதுவே ஹார்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி ஹார்ட் ரேட்டை மெயின்டைன் பண்ணும். இதுதான் பேஸ் மேக்கரோட ஃபங்க்ஷன். அண்ட் பேஸ் மேக்கர்ஸ் வந்து ரொம்ப ஒரு 50 இயர்ஸாக இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட். அண்ட் இட் ஹஸ் பீன் கான்ஸ்டன்ட்லி இவால்விங். முன்னாடிலாம் வந்து ஒரு மிஷினை பொருத்தி 2 ஒயரை பொறுத்துறதுல மேஜர் சர்ஜரியாக
இருந்தது. இப்போ இட் இஸ் பிகமிங் மச் அண்ட் மோர் அண்ட் மோர் ஈஸியர். இதுலேயே அட்வான்ஸ்டாக கண்டக்ஷன் சிஸ்டம் பேசிங், ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் ஒயரையே ஸ்டிமுலேட் பண்ணி ஹார்ட்டை வந்து பேஸ் பண்ணுறதுக்கு அந்த பேஸ் மேக்கர்ஸ்லாம் வந்திருக்கு. சில பேருக்கு வந்து சர்ஜரி மாதிரி பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஹார்ட் உள்ளே போய் பேஸ் மேக்கர் பொறுத்துறது, லீட்லெஸ் பேஸ் மேக்கர்ஸ், அதுவும் எல்லாம் புதுசாக வந்துருக்குது. ஓகே. ஸோ பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான ஹார்ட்டில் இருக்கிற ப்ராப்ளம் காணப்படுது சார்? இப்போ வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஸோ இப்போது மோர் அண்ட் மோர் பாப்புலேஷன், ஏஜிங் பாப்புலேஷன் நம்ம பார்க்கும்போது ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனுங்கிறது ஒரு டீஜெனரேட்டிவ் ப்ராப்ளம், அதாவது ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் நிறைய பார்க்குறோம். இது வந்து ஹார்ட் ரேட் வந்து இர்ரெகுலர் ஆகிறதுனால வருது. ஓகே. ஸோ இந்த இர்ரெகுலாரிட்டி மோர் ஏஜ் ரிலேட்டட் தான். பட் அது வரும்போது என்னென்ன பிரச்சனை வரலாம்னா, ஹார்ட் ஃபங்க்ஷன் திடீர்னு வீக்காக போகலாம், மூச்சு வாங்குற பிரச்சனை அதிகமாக வரலாம், ஹார்ட்டில் கிளாட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கலாம், இவங்களுக்குலாம் ஸ்ட்ரோக் ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகலாம். இது வரதுக்கான இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் அகெயின் சேம், சுகர், பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரி ஸ்னோரிங் ஒரு ப்ராப்ளம் சொன்னீங்களா, ரொம்ப ஒபீஸாக இருந்து அதனால ஸ்னோரிங் ப்ராப்ளம் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒரு படப்படப்பு வரும்போது அது என்னங்கிறது இவாலுவேட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை ஆரம்பிக்கும் போது இந்த ரிஸ்க் ஆஃப் ஸ்ட்ரோக் அண்ட் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து கணிசமாக கம்மி பண்ண முடியும். இதில் நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இல்லை வந்து ஃபஸ்ட்டு மெடிக்கலாக மேனேஜ் பண்ணலாம், இல்லை வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருது, ப்ராப்ளம் நிறையா கொடுக்குதுன்னா அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொசீஜர்ஸும் இருக்குது, வேர் திஸ் ப்ராப்ளம் கேன் பி ரெடியூஸ்ட் ஆர் எலிமினேட்டட் கம்ப்ளீட்லி ஆல்சோ. ஓகே. இப்போது நார்மலாக ஒருத்தவங்க ஃபெயிண்ட் ஆகுறாங்க ஹார்ட்டில், இல்லாட்டி செஸ்ட் பெயின் அந்த மாதிரினா இமீடியட்டாக ஒரு காமன் பீப்புளாக என்ன பண்ணணும் டாக்டர்? அந்த விஷயத்த சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும். காமன் பர்சனாக இருக்கும்போது, இஃப் யூ ஆர் ஒன்லி சிங்கிள் பர்சன், யூ see someone is fainting, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கால் ஃபார் ஹெல்ப். ஒரு ஆம்புலன்ஸோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களை யார்கிட்ட கூப்பிட்டு இமீடியட்டாக ஆளுங்களை கூட்டுவாங்க, someone is fainting, we need to help him அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் இமீடியட்டாக போய் அவங்க கான்ஷியஸாக இருக்காங்களா இல்லையாங்கிறது செக் பண்ணணும். ஒரு சேஃப் என்வாயர்மெண்ட்டில் இருக்காங்க. இப்போ ரோட்டில் நடுவில் விழுந்துட்டாங்கன்னா ரோட்டில் போய் நம்ம பார்க்கக்கூடாது, ரோட்லேருந்து சைடில் கூட்டு வந்து அவங்க சேஃப் என்வாயர்மெண்ட்டில், நம்மளும் சேஃபாக இருக்கணும், அவங்களும் சேஃபாக இருக்கணும், அந்த மாதிரி சேஃப் என்வாயர்மெண்ட்டுக்கு அவங்களை கூட்டு வந்துட்டு கான்ஷியஸாக இருக்காங்களா செக் பண்ணணும், ப்ரீதிங் செல்ஃபாக இருக்கான்னு செக் பண்ணணும், பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ப்ரீதிங் பல்ஸ் எல்லாம் இருக்குது பட் அன்கான்ஷியஸாக மட்டும் இருக்காங்கன்னா அவங்கள லெஃப்ட் சைடில் ஒர்க்கழிச்சு படுக்க வச்சு, ஏன்னா அவங்களோட ஓன் சலைவானாலேயே அவங்களால புறையிடுவாங்க. ஓகே. அதனால அவங்கள சைடில் ஒரு சைடில் ஒர்க்கழிச்சு படுக்க வச்சு இமீடியட்டாக ஆம்புலன்ஸோ இல்லை மெடிக்கல் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு போயிட்டு என்னங்கிறது ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். பட் இன்கேஸ் டோட்டலாக அன்கான்ஷியஸாக இருக்காங்க, பல்ஸே இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சிபிஆர் இனிஷியேட் பண்ணணும் அண்ட் கால் ஃபார் as much as help as possible and immediate shift to health facility. Okay sir, so we need to call the ambulance immediately. Other than that, வேற ஏதாச்சும்? Other than that, numbers as a common person we have very limited options. நம்ம கையில் எதுவுமே இருக்காது. ஸோ இருக்கிறத வந்து இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு முடியுமோ அதை நம்ம டெஃபினட்டாக பண்ணணும். தெர் ஆர் ஆப்ஷன்ஸ் கால் ஏஇடி, ஆட்டோமேட்டட் எலக்ட்ரிக்கல் டிஃபிபிரிலேட்டர்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ மற்ற கண்ட்ரீஸ்லாம் இட் இஸ் கம்பல்சரி தட் இன் பார்க்ஸ், இன் பப்ளிக் பிளேசஸ் தேர் ஷுட் பி ஏஇடி. அந்த பேட்ச் எடுத்து நம்ம ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும். இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு வென்ட்ரிகுலர் அரித்மியா இருக்குது, இவங்களுக்கு ஷாக் கொடுக்கணுமா வேணுமா, இல்லை இவங்களுக்கு வந்து சிபிஆர் மட்டும் கொடுக்கணுமாங்கிறது அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஷாக்கபிள் ரிதம்ஸ் நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி அதெல்லாம் அதை ஐடென்டிஃபை பண்ணி ஷாக் கொடுக்கறதுக்கான யூசஸ் இருக்குது. ஓகே சார். ஸோ பீப்புள் வந்து இதெல்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்கும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதெல்லாம் பண்ணால் ஹார்ட் ஹெல்த்தாக இருக்கும், இல்லைக்கு என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த ஒரு கன்க்ளூஷனாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். டெஃபினெட்லி. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக வந்து இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ங்கிறது வந்து சடனாக ஒரே நாளில் வர்றது கிடையாது. அதுக்கு படிப்படியாக கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு அது அட்டாக்காக தான் ஃபார்ம் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகிறதுக்கான இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை கண்ட்ரோல் கொண்டு வர்றது தான் மெயின் இம்பார்ட்டன்ட் திங் டு கண்ட்ரோல் ஹார்ட் ப்ராப்ளம். இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால். அது எஸ்பெஷலி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இந்த ப்ராசஸ்லாம் ஏர்லியராக பண்ணணும். எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணுங்கிறது வந்து ஒரு பர்சனோட பர்சனலைஸ்ட் சாய்ஸ், அது ஆஸ் டிசைடட் பை த டாக்டர். வேறு என்ன மாதிரியான ஃபுட்
அண்ட் லைஃப் ஸ்டைல். ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம அவாய்டிங் ஜங்க் ஃபுட்ஸ், ரிப்பீட்டட் ஆயில் ஃபுட்ஸு, கார்போஹைட்ரேட்ஸை ரெடியூஸ் பண்ணுறது, டு டேக் மோர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அண்ட் நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன், ஃபிஷ், எக்ஸ், எவ்ரி திங் இஸ் ஓகே. மட்டன்லாம் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அவாய்ட் பண்ணு. தீஸ் ஆர் மோர் அத்ரோஸ்க்ளரோட்டிக், அதாவது மோர் அண்ட் மோர் கொலஸ்ட்ரால் படிக்கிறதுக்கான ரிஸ்க் கொடுக்குற ஃபுட், அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஓகே சார். ஸோ இதெல்லாமே பண்ணுறது மூலியமாக நம்ம அண்ட் ரெகுலர் செக்அப்ஸுமே வந்து ஆஃப்டர் ரெகுலர் எக்ஸசைஸ், these are most important to identify, and proper diet. ஸோ எக்ஸசைஸுமே வந்து பர்டிகுலர் டியூரேஷனில் தான் at least half an hour daily, at least 5 days in a week. These are the WHO recommendation for keeping a healthy lifestyle. ஓகே சார். ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிறைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ டாக்டர். Thank you.